Hi students, நம்ம இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு சாப்டரில் 15வது பயிற்சி சம் பார்க்குறோம். பேஜ் நம்பர் 35 இருக்குது. இந்த கணக்கை ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது எப்படி அப்படின்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஃபார்மட் படிக்காமல் இந்த சம்முக்குள்ளே போக முடியாது. இதற்கு முன்னாடி நான் ஒரு 14 பயிற்சி சம் போட்டிருக்கேன், எடுத்துக்காட்டு சம்மும் போட்டிருக்கேன். 14 சம் வர நீங்கள் அதை போய் கற்றுட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இதை பார்க்க உங்களுக்கு ஆன்சர் நீங்களே சொல்லலாம். ஓகே, இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்வரும் விவரங்களிலிருந்து மொத்த கொள்முதலை கணக்கிடவும். மொத்த கொள்முதல்னு கேட்டிருப்பாங்க, ஆனால் நம்ம என்ன எழுதணும்? கடனீந்தோர் கணக்குன்னு எழுதணும். ஃபஸ்ட் பாயிண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து இப்படி கணக்கை வாசிக்கும் போது 2018 ஜனவரி 1 அன்றைய பற்பல கடனீந்தோர். கடனீந்தோர் அப்படின்னா கடனீந்தோர் கணக்கும் செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கும் கண்டுபிடிக்கணும், அப்படி தானே? அப்போ கடனீந்தோர் கணக்கில் இது என்னது? இது என்னதுப்பா? தொடக்கம். தொடக்கம் எந்த சைடில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவு சைடில் இருக்கும். அதே மாதிரி 2018 ஜனவரி 1 அன்று செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு, அது எந்த பக்கம் இருக்கும்? செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கில் வரவு சைடு இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து கடனீந்தோருக்கு ரொக்கம் செலுத்தியது. ரொக்கம் கடனீந்தோர் கணக்கு கண்டுபிடிச்சியா? கடனீந்தோர் இருந்தாலே கடனீந்தோர் கணக்கு. ரொக்கம் செலுத்தியது, செலுத்தியது எந்த பக்கம் வரும்? பற்று பக்கம் வரும். செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கில் செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கில் எந்த பக்கம் வரும்? பற்று சைடு வரும். ஏன்னா ரெண்டுமே செலுத்தியது எல்லாமே எந்த பக்கம் நம்ம பார்த்துருக்கோம்? பற்று பக்கம் பார்த்துருக்கோம். நம்ம ஃபார்மேட்டை படித்தேன்னா தெரியும். அதுக்கடுத்து கொள்முதல் திருப்பம். கொள்முதல் திருப்பம் எந்த பக்கம் வரும் அப்படின்னா கடனீந்தோர் கணக்கில் பற்று பக்கம் வரும். ரொக்க கொள்முதல். ரொக்க கொள்முதல் வருமா? வராது. ஏன் ரொக்க கொள்முதல் வராது? மொத்த கொள்முதல் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் ரொக்க கொள்முதல் தேவைப்படும், இல்லாட்டி தேவைப்படாது. அதுக்கடுத்து 31/12/2018 அன்று கடனீந்தோர். கடனீந்தோர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கடனீந்தோர் கணக்கு என்ன? இது மாதிரி இறுதி, அப்படி தானே? முன்னாடி முத பார்த்தது தொடக்கம், அப்போ இங்கே இருக்கிறது இறுதி. இறுதி எந்த பக்கம் வரும்? பற்று சைடு வரும். அதுக்கடுத்து 31/12/2018 அன்று செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு. செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டில் இறுதி எந்த பக்கம் வரும்? பற்று சைடு வரும். ஓரளவுக்கு நம்ம இந்த கணக்கு எல்லாமே எது பற்று பக்கம் வரும், வரவு பக்கம் வரும் அப்படின்னு பார்த்தாச்சு. எந்த கணக்கு செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு எந்த பக்கம் கடனீந்தோர் கணக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதற்கப்புறம் இப்போ நம்ம நோட்டில் மிஸ் எப்படி ரெண்டு சேர்ந்த மாதிரி ஒரு கணக்காக போட்டலாம். டைம் சேவ் ஆகும், ப்ளஸ்ஸு நீ நம்பரையும் மிஸ் பண்ணாமல் எழுதிடலாம். இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறதுனால கவனமாக கற்றுக்குங்க, ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன். ஓகேயா? ஓகே, நம்ம இப்போ என்ன கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி கணக்கு 15வது கணக்கு பார்த்துட்ருக்கோம். பேஜ் நம்பர் 35. ஓகேம்மா, இப்போ நான் மிஸ் எதுவுமே எழுதாமல் உங்களுக்கு ஃபுல்லாக எழுதி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அப்போ கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா எப்படி எழுதுகிறேன் அப்படின்னு சொல்கிறது உனக்கு புரியும். செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு எப்போவுமே கணக்கில் செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கண்டுபிடிச்ச பிறகு தான் மொத்த கடனீந்தோர் கணக்கு கண்டுபிடிக்கணும் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்குன்னு எழுதிக்கிற. அதுக்கடுத்து நமக்கே தெரியல இதில் எத்தனை கணக்கில் எத்தனை லைன் எத்தனை விபரங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த பக்கம் ஒரு 2 4 5, இந்த பக்கம் ஒரு 2 4 ஒரு 10 லைன் தான் இருக்குது. அப்போ நமக்கு அதுக்குள்ளே தான் ரெண்டுமே சேர்ந்து வருது. ஓகே, அப்போ நம்ம இது ரெண்டாக நான் பிரிச்சிருக்கேன். இதுலேருந்து ஒரு 10 லைன் விட்டுட்டு இதுக்கு கீழே மொத்த கடனீந்தோர் கணக்குன்னு போட்டேன். விபரம் தொகை தொகை விபரம் தொகை தொகை எல்லாமே எழுதியாச்சு. இப்போ நம்ம செம்ம பார்க்குறோம். எந்த பக்கம் இருக்கோ வரிசையாக நம்ம எழுதிக்கிட்டே வரலாம். ஓகே, சம்ம நம்ம வரிசையை எழுதிக்கிட்டே வரும்போது உனக்கு எந்த நம்பரும் மிஸ்ஸாகவும் ஆகாது, நம்ம கரெக்டாகவும் எழுதிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 2018 ஜனவரி 1 அன்று பற்பல கடனீந்தோர் முதல் வரி. அப்போ அது எங்கே வரும்? கடனீந்தோர் கணக்கில் வரும்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே எழுதும்போது என்ன எழுதணும் அப்படின்னா இருப்புக்கு கொண்டு வரப்பட்டது. சரியா? எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். 30,000 இருக்குது. 30,000 எந்தெங்கே எழுதணும்? செகண்ட் காலத்தில் எழுதணும்னு சொல்லி கொடுத்தேன்.
ஓகே. அடுத்து கீழேயே பார்க்குற 2018 ஜனவரி 1 அன்று செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு. செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு எந்த பக்கம் எழுதணும்? இதுவும் தொடக்கம்தான். அப்போ செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு பக்கத்தில் போய் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது எழுதியாச்சா? எவ்வளோ அமௌண்ட் எழுதணும்? 25,000 எழுதணும். அந்த 25,000த்தையும் எடுத்து எழுதியாச்சு. எழுதியாச்சா? அடுத்த லைன் போடுறோம். கடனீந்தோருக்கு ரொக்கம் செலுத்தியது. என்ன போட்டிருக்கு? கடனீந்தோருக்கு. அப்போ கடனீந்தோர் கணக்குக்கு வரும். அதில் என்ன எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ரொக்கம் செலுத்தியது. ரொக்கம் செலுத்தியது கணக்குன்னு போட்டுக்கிறேன். எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 1,20,000. போட்டாச்சா? அடுத்த லைன் பார்க்குறோம். செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு செலுத்தியது. அப்போ செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கில் போய் என்ன எழுதுறப்பா? செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு செலுத்தியது அப்படின்னு இருக்கா? அப்போ நம்ம இது எழுதுகிறோம். செலுத்தியது. ஓகே. எவ்வளோ அமௌண்ட் எழுதுகிறோம்? 30,000 எழுதுகிறோம். அடுத்து கொள்முதல் திருப்பம். கொள்முதல் திருப்பம் எந்த பக்கம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா பற்று சைடு தான் வரும். எப்படி எழுதுகிறோம்? மொத்த கடனீந்தோர் கணக்கில் வந்து என்ன எழுதுகிறோம்ப்பா? கொள்முதல் திருப்பம்னு எழுதுகிறோம். கொள்முதல் திருப்பம். அமௌண்ட் எவ்வளோ எழுதுகிறோம்? 15,000 எழுதுகிறோம். அடுத்து ரொக்க கொள்முதல் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அதனால் நம்ம எடுக்கலை. அதுக்கடுத்து என்ன இருக்குது அப்படின்னா 31/12/2018 அன்று கடனீந்தோர். கடனீந்தோர் எந்த பக்கம் வரும்? தொடக்கம் வந்து பற்று வரவு சைடு இருக்கிறனால இறுதி எங்கே இருக்கும்ப்பா? பற்று பக்கம் வரும். அப்போ எழுதும்போது இருப்புக்கு இறக்கப்பட்டது. அமௌண்ட் எவ்வளவு? 25,000 எழுதியாச்சா? அதுக்கடுத்து செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு 31. அப்போனா அதுவும் இங்கே வரும், இங்கே தான் வரும். இங்கே வந்து இருப்புக்கு இறக்கப்பட்டது. அமௌண்ட் எவ்வளோமா போடணும்? 20,000 போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் இதில் எழுதியாச்சு. எழுதியாச்சா? இப்போ நம்ம ஒன்று தான் எழுதாமல் போட்டிருக்கோம். அது என்ன அப்படின்னா ரொக்க கொள்முதல் மட்டும்தான் எழுதலாம், மற்றபடி எல்லாமே எழுதியாச்சு. இப்போ நம்ம செம்ம வரிசையாக பார்க்குறோம். எப்போவுமே சொன்னோம் இது மாதிரி நீ எழுதிக்க. அதுக்கடுத்து எந்த பக்கம் ஃபஸ்ட்டு செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டை பார்த்துட்டு மொத்த கடனீந்தோர் கணக்கை பார்க்கணும். செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு பார்க்குற எந்த பக்கம் அமௌண்ட் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்குற. எந்த பக்கம் அமௌண்ட் அதிகமாக இருக்குது? பற்று பக்கம் தான் அதிகமாக இருக்குது. வரவு சைடில் எவ்வளோ இருக்குமா? ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படிதானே? பார்த்த உடனே தெரியுது. இது வந்து எவ்வளோ இருக்குது? 50,000 இருக்கா? இதே 50,000 கொண்டு வந்து இங்கே எழுதிடுவியா? இப்போ இங்கே 50,000 இருக்குது, இங்கே 25,000 இருக்குது. அப்போ இங்கே நமக்கு எந்த அமௌண்ட் வரணும்? 25,000 வரணும். ஓகே, 25,000 போட்டாச்சு. ஒரு பாக்ஸ் போட்டோம். இந்த பாக்ஸுக்கு பேர் என்ன எழுதுவேன் அப்படின்னா செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு ஏற்கப்பட்டது. சரிதானே? அப்போ செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு ஏற்கப்பட்டது. ஓகேயா? ஏற்கப்பட்டது எழுதியாச்சு. இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து இப்போ இந்த பக்கம் வரவு சைடு தானே இருக்குது. அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்? இந்த பற்று பக்கம் எடுத்து எழுதணும். அது எப்படி எழுதணும் அப்படின்னா செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு ஏற்கப்பட்டது அப்படின்னு எழுதணும். செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு ஏற்கப்பட்டது இல்லையாச்சா? அமௌண்ட் எவ்வளவு? 25,000. இப்போ இந்த பக்கம் எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டும் என்ன செய்யணும்? ஆன்சர் பார்க்குறோம். ஆன்சர் பார்க்கும்போது சொன்ன மாதிரி எந்த பக்கம் லைன் அதிகமாக இருக்கும் அந்த லைனில் விட்டுட்டு எழுதிட வேண்டியதான். இப்போ இந்த பக்கம் டோட்டல் பார்ப்போம். இப்போ இந்த பக்கம் ஒரே ஒன்று தான் இருக்குது, 30,000. அது மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. இந்த பக்கம் ஆன்சர் பார்த்தேன்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தேன்னா 25 25 50 50 1,20,000
1,70,000, 80,000, 85,000. அப்போ ஆன்சர் இங்கே என்ன எழுதுகிறோம்? டோட்டல் 1,85,000 எழுதுகிறோம். ரொம்ப ஈஸியாக கூட்டிடலாம். அப்போ 1,85,000 கொண்டு வந்து இங்கே எழுதிடும். 1,85,000 எழுதியாச்சு. இப்போ இந்த பக்கம் என்ன இருக்குது? 30,000 இருக்குது. 1,85,000லேருந்து 30,000 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 1,55,000 கிடைக்குது. உடனே இதுக்கு ஒரு பாக்ஸ் போடுற. இந்த ஆன்சர் பேர் என்ன எழுதுகிற? கடன் கொள்முதல். இந்த ஆன்சருக்கு பேர் என்ன எழுதுகிற? கடன் கொள்முதல். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ரொக்க கொள்முதல் இந்த மொத்த கொள்முதல் கண்டுபிடிக்கணுமா? அப்போ மொத்த கொள்முதல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த கொள்முதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன எழுதுகிறோம் அப்படின்னா, ரொக்க கொள்முதல் ப்ளஸ் கடன் கொள்முதல் இல்லையாச்சா? இப்போ ரொக்க கொள்முதல் கணக்கில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,25,000 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கடன் கொள்முதல் நம்ம கண்டுபிடிச்சது எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 1,55,000 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இது ரெண்டையும் டோட்டல் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர், அதாவது இங்கே என்ன ஆன்சர் வருமா? நமக்கு 3,80,000 வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா? ரொம்ப ஈஸியாக ரெண்டையுமே சேர்த்து போட்டு ரொம்ப சீக்கிரம் டைமும் இருக்கும், நம்ம நம்பரையும் மிஸ் பண்ண மாட்டோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.